ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். அதுக்கு தான் போகிறோமா? இது ஆள் கடத்தல் வேன்ல இது. ரெட் ஃபோர்ட் உள்ள வந்துட்டோம் ப்ரோ. நான் உள்ள போனேன் ப்ரோ. உள்ள போனேன் ப்ரோ. ரெட் ஃபோர்ட் இப்போ வாங்க போவோமா? பண்றியா இல்லையா? மரியாதையா மூக்கல அடுத்து நமக்கு பிச்சா. அதாவது மக்களே, நாங்கள் இந்தியா கேட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து ஒன்றுமே தெரியல, ஏதோ பார்க் மாதிரி தான் இருக்குது. மேம் ஃபோட்டோஸ் இங்கே இல்லை ப்ரோ, அங்கே ஒரு வண்டி போயிட்டு இருக்கு பாரு. அதான் நம்ம வந்துடுறோம் சொல்லுங்க. சரி நாங்கள் வந்துடுறோம். அந்த கேட்டுக்கிட்டே நின்று மக்களே, நான் திருப்பி தனியாக போய் செருப்படி வாங்க விரும்பாதான் எங்கே போனாலும் கூட்டமாக போகணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். நான் என்ன இவங்க ஃபோர்ட்டுக்குள்ளே வரேன்னாங்க, வரவே காணும். நான் முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு போயிருக்கேன். சரி எல்லோரும் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நல்லா தான் இருக்குது. அதான் ப்ரோ, இவன் தான் ப்ரோ கட்டியிருக்கான். ஷாஜகான் தான் கட்டியிருக்கான். அவர் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வரதுக்கு முன்னாடி 1660 கட்டியிருக்காரு. அதான் ஜெய்சால்மர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கான் ப்ரோ. அவன் ஜெய்சால்மரும் பெஷாவர்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்குதான். அங்கேருந்தும் கல் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் அந்த ராஜராஜன் சொன்ன மாதிரி ஆக்சுவலி அவனுங்கெல்லாம் நார்த் இந்தியா அந்த பக்கம் இருந்தாங்கன்னா அவனுங்க இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை அழிச்சிட்டானுங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ரூலில் என்ன இருக்குது, இவனுங்க அந்த 1850s வந்து இவங்க போர் மாதிரி பண்ணியிருக்காங்களா. இப்போ இந்த ஃபோர்ட்டை வந்து ஒரு மாதிரி பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு என்னாச்சுப்பா பானிபூரி பம்பாய் மாமி நகுமா நகுமா வேணுமா நகுமா போட்டோ எடுக்க போகிற நேரத்தில் கலங்கிட்டியே. ஓகே நில்லுங்க எல்லாம் நில்லுங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, பட்டன் போட்டு ஃபோட்டோ தான் முக்கியம். ப்ரோ ப்ரோ அப்படிலாம் இருக்கா ப்ரோ, வடக்க மாதிரி இருக்கு. யாரு அதோ பயப்படாதீங்க. அந்த தண்ணிக்கு தெரியற நாங்கள் ஒரு வழியா டெல்லியில் சோழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இந்தியா கேட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இங்கே கேமரா வச்சு கொண்டு போய்க்கிற காதல் ஜோடி நம்ம டீம் தான். ஓ, இந்த சிலை புதுசாக வச்சுருக்காங்களா? நேதாஜி சிலை. ஆமாம் ப்ரோ, இது இப்போ தான் வச்சுருக்காங்க. சீரியஸாக இப்போ தான் வச்சுருக்காங்க. இந்தியா கேட்டு நாங்கள் தான் கட்டினோம்.
இது எதுக்காக கட்டினாங்க, ஏன் கட்டினாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க சொல்லுங்க. லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆமா, பெல் பட்டன். அவ்வளோதான். அடுத்து வளைச்சு 5 வடக்கான் செல்ஃபி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்தியா கேட்டில் தான் மக்களே இருக்கிறோம். திஸ் இஸ் த வார் மெமோரியல். என்னன்னா, டு த டெட் ஆஃப் இந்தியன் ஆர்மிஸ் ஹூ ஃபெல் அண்ட் ஆர் ஹானர்ட் இன் ஃப்ரான்ஸ் and Flanders, Mesopotamia and Persia, East Africa, California. வேர்ல்டு வார் 1ல் விழுந்த இந்திய இராணுவத்திற்காக 3rd ஆஃப்கான் வாரில் ஜெயிச்சதுக்காகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ இதோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் பிளைண்ட் ஐலே உங்களால் படிக்க முடியும். ஸோ மொத்தமாக இந்திய இராணுவத்துக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் மக்களே. ஸோ இந்தியா கேட் நிறைய பேர் வந்து தமாஷா சொல்லுவாங்க, என்னடா இந்த பக்கம் வந்து இந்தியா, அந்த பக்கம் பாகிஸ்தானா இல்லை அப்படின்ற மாதிரி தமாஷா சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியா கேட்டுன்றது இந்தியாவுக்கான ஒரு இரும்பு கதவு யாருன்னா ஆர்மி பீப்புள். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறதுக்காக தான் இதுக்கு வந்து இந்தியா கேட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட புதுசாக நிறுவப்பட்ட சிலை இருக்குது. ஸோ அந்த மண்டபம் ஆல்ரெடி இருந்தது தான். அங்கே அநேகமாக ஏதோ கண்ணு மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி ஒரு சிம்பிள். ஸோ இந்த ஒரு கல்லுலையும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க எல்லாரும், அது எல்லா பட்டாலியன் பேட்டரி அவங்க எல்லோட பேரும் இருக்கும். ஒரு கல்லுலேயும் ஒரு வீரரோட பெயர் வந்து எழுதியிருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்தியா கேட்ட உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மானுமெண்ட், டெல்லிக்கு ஒரு அடையாளம். இந்தியானா டெல்லி கேபிட்டல் அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு ஒரு முக்கியமான ஒரு மானுமெண்ட் வந்து இந்தியா கேட். ஸோ முன்னாடி தனியாக வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினதால இதை ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் ஆகிட்டு தான் வந்துருக்கேன். ஸோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே உள்ள நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து 3 பேரை நம்பக்கூடாது. ஒன்று வந்து பேல்பூரி விற்கிறவங்க, அது ஏதோ கலந்து கொடுத்துருவானுங்களா இல்லை வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா. இன்னொன்று வந்து இது ஃபோட்டோகிராஃபர்ஸ். என்னென்னா நீங்கள் வந்து சாதாரணமாக போயிட்டுருப்பீங்க, உங்கள் பெர்மிஷன்லாம் அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி உண்டை விட இந்த நல்லாயிருக்கு, ப்ரிண்ட்டு போட்டுக்கோ, காசு கம்மி அப்படின்ற மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்புறம் 3வது வந்து பேல்பூரி பிச்சை எடுக்கிறவங்க. அதாவது இங்கே நிறையா பேர் எப்படியும் உள்ளே வந்துட்டாங்க மக்களே. நிறையா, அதாவது நம்ம தைரியமாக போயிட்டுருப்போம், டக்குன்னு பார்த்தா பர்ஸ் வச்சுருவாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக இருந்துங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, இந்தியா கேட்டு முடிஞ்சிடுச்சு. நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து செங்கோட்டை, ராஜ்காட், காந்தி சமாதி, அப்புறமா இந்தியா கேட் வந்திருக்கோம். இப்போ மணி என்னென்னா 2. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வேறு எது பார்ப்போம் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே திருப்பி நம்ம கேங்கோட போய் ஐக்கியமாயிட்டால் தான் நல்லது. ஸோ ஐயோ திருப்பி கேங்க காணுமே. மைக்கே கீழே போட்டு
மைக்கை நேரம் காவு கொடுக்க பார்த்த மக்களே, நல்ல வேலை ஒரு வடக்காட்டா பார்த்து காப்பாத்தி விட்டார். எனக்கு ஆளை காணணுன்னே கொஞ்ச நேரத்தில் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ திருப்பி திட்டுவாங்க போறோமா, இப்படிதான ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். கண்ணை மூடி பார்த்தா எங்க மந்திரவாதி கடைசியில் இந்த எங்க கூட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதான் இந்தியா கேட். எங்கள் மந்திரவாதி அவர்கள். எங்களுடைய மந்திரவாதி யாருன்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட ஓனரே இவர் தான். ஆமா மக்களே, இவர் தான் விஸ்வேஸ்வரன் என்று இன்று முதல் அழைக்கப்படுகிறீங்க. ஆமா, இவர் தான் வந்து எங்களை வந்து இந்த இந்தியா கேட்டை நம்ம மனமாக கூட்டு வந்தது ரொம்ப நன்றி. நான் வந்து மனமாற இவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை மாதிரி இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். ஆமாங்க, பாவம் எங்களை வந்து நிறைய பேர் இந்த இவங்க எல்லாத்தையுமே இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் அனைவரையும் கூட்டு வந்த ஒரே ஆளு வந்து எங்க மந்திரவாதி தான். இவங்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். அங்க பேர் அங்க பேர் இவங்க எல்லாரும் கண்டமா வீடியோ ரெக்கார்ட். ஆமா, சாரி மன்னிச்சிருங்க மக்களே. ஏன்னா வந்து எங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தது இந்த பையன் பாவம். இவர் வந்து இவரையும் கூட்டு வந்து எங்க மந்திரவாதி தான். இவரு வந்து எடிட்டிங் வேலை பண்ண வேண்டியதா இருக்கும். இவரும் இருக்காரு அந்த லிஸ்ட்ல. இவர் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் கேங் லீடர். பஞ்சாயத்து இருக்காது, ஒரு பஞ்சாயத்து இருக்கு. தயவு செய்து கேட்பீங்க. இந்தாங்க இப்ப உங்களுடைய மந்திரவாதி வருவாங்க. அப்புறம் கேங் பேரே மந்திரவாதி மாத்த போறோம். ஓகே, அது மாதிரி. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியா கேட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. டிரைவர் என்ன சொல்கிறாரோ இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ இதுதான் மக்களே, சுபாஷ் சந்திர போஸோட ஃபோட்டோ. டைரெக்டாக வந்து இந்தியா கேட் மெகப்ளே ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மைக் வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்தியா கேட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியல. அடுத்து வந்து சுத்தமாக தெரியல. கண்ணாடி ஸோ தான் பிர்லா மந்திர் மக்களே. இங்கே வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஹிந்திக்கார கோயில், அவ்வளோதான். கோயில் ஃபீலே வரல. உள்ள குளிருது. திருப்பி வேறு போட முடியாதா? இது குளிருது. அதனால் இந்த மாதிரி குளிர் காலத்தில் இங்கே வர்றதை தவிர்த்துங்க. காலிலேருந்து ஜிபுனி ஏறுது. ஸோ நான் பார்த்துங்க எதாவது பிர்லா மந்திர். அதான் மக்களே, லோக்கல் டூர் முடிஞ்சிச்சு டெல்லி. இப்போ அடுத்த நேரம் வந்து நம்ம வந்து ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு ஸ்வீட் எதோ வைக்கிறாங்க ப்ரோ. அது என்னன்னு வாங்கி சாப்பிடுவோம். அடுத்து ஜந்தர் மந்தர் போகணும் மக்களே. முடிஞ்சு 7% சார்ஜ் இருக்கு. இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லைன்றதால இல்லை, நான் உங்களுக்கு பிட்ஸ் கூட எதுவும் எடுக்கல. ஏன்னா வந்து உள்ளே ஃபோன் அவ்வளோ கிடையாது. காலையில் தான் வருஷம் போகணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஜந்தர் மந்தர் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் வீடியோ போடுறேன் சார்ஜ் இருந்துன்னா. ஓகே, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. மைக் வந்து போட முடியல, ஏன்னா சார்ஜ் இல்லாததால மைக் வந்து சீக்கிரமாக கல்யாணம். அதனால தான். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.